ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது வந்து ஒரு காய் வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி தான், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது வந்து மஞ்சள் பூசணிக்காய் தான் எடுத்திருக்கேன். மஞ்சள் பூசணிக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துப்பாங்க. இது வந்து பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி ஸ்டீமில் வந்து வேக வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில், அப்படி இல்லைன்னா ஸ்டீமரில் வச்சு வேக வச்சுக்கோங்க. தண்ணியில் சேர்த்து வேக வைக்கணும். அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதில் இருக்க சத்துக்கள்லாம் குறைஞ்சிரும். நல்லா வேக வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2 கப் போல் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஏன்னா இந்த காயிலே வந்து நீர் சத்து இருக்கும். அதனால வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்த்துற வேணாம். லாஸ்ட்டில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து சரியாக வந்துச்சு. இந்த அளவு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த பூசணிக்காய் சேர்த்துருக்கிறதுனால சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து வித்தியாசம்லாம் எதுவுமே தெரியாது. அதனால் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் குட்டீஸ்க்கெல்லாம். இப்போ வந்து நல்லா சாஃப்டாக மாவு ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் மாவு வந்து ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உடனே கூட சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி சப்பாத்தி வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த பூசணிக்காய் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் டார்க்கான கலராக எடுத்தீங்க அப்படின்னா சப்பாத்தி லைட்டாக எல்லோ கலரில் இருக்கும். இப்போ வந்து நல்லா சூடான தோசைக்கல்ல இதை வந்து சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நெய்யும், அப்படி இல்லைன்னா பட்டர் போட்டு கொடுங்க. இதில் வந்து வேணும்னா நான் வந்து பிளெயினாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து அப்படியே சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா காரமான ஏதாவது கிரேவி கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி. இனிமேல் பூசணிக்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ரேட்டும் ரொம்ப கம்மி தான், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் கண்டிப்பாக ஒரு டைமாவது இந்த சப்பாத்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.